Hello everyone, welcome back to our YouTube channel Talk and Mock. Thanks for being here. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாக் அண்ட் மாக் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் லிங்க் எல்லாமே அங்கே போடுறோம், பிடிஎஃப் எல்லாமே அங்கே போடுறோம், நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஜான் 8 கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எஜுகேட்டர்ஸ்னுடைய அன்அகாடமி ப்ரொஃபைல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே அவங்க போடுற கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சார் வந்து ஜனவரி 1 ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கான ரீசனிங் மாக் டெஸ்ட் கிளாஸ் ஒன்று போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கம்மிங் மண்டேலேருந்து ஜனவரி 10 புதுசாக 2 கோர்சஸ் போடுறாரு. ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் கோர்ஸ் ஒன்று, ரீசனிங் மாக் டெஸ்ட் மெயின்ஸ்க்கான ரீசனிங் மாக் டெஸ்ட் கோர்ஸ் ஒன்று போடுறாரு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய டாப் பேட்சஸ் எல்லாமே ஜனவரி 5 லான்ச் ஆயிருக்கு. இப்போ மட்டும் இல்லை, எல்லா வெனஸ்டேவும் புது புது பேட்சஸ் லான்ச் ஆகுது, அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ரியல் டைம் இன்ட்ராக்ஷனோட இருக்கும், டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் இருக்கும், ரெக்கார்டட் செஷன்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா டாக் அண்ட் மாக் அல்லது நரேஷ் 10 அப்படிங்கிற கோர்ஸை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்க் எ டவுட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து அன்அகாடமியில் இருக்குது. இவ்வளோ நாள் ஆப்பில் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ வெப்சைட்லேயும் நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் இந்த ஆஸ்க் எ டவுட் அப்படிங்கிற ஃபீச்சர் மூலமாக. எவ்ரி சண்டே அன்அகாடமி காம்பேட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் ஒன்று போயிட்டுருக்கு. இவ்வளோ நாள் வந்து காமனாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருந்துச்சு. இப்போது இந்த வீக்கில் இருந்து, அதாவது ஜனவரி 9 கம்மிங் சண்டே இருந்து இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த வாரம் இங்கிலீஷ்க்காக இருக்க போது நிமிஷா பென்சில் மேமினுடைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ரேங்க்கில் வந்தோம் அப்படின்னா ஸ்காலர்ஷிப்ஸும் இருக்குது. அவ்வளோதான். இன்னைக்கு 8 PM சாருடைய ஃப்ரீ ஸ்பெஷல் செஷனில் சிஏ ரிவிஷன் போயிட்டுருக்கு. ஐபிபிஎஸ் பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் தான். அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸ்குள்ளே போயிடலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸு இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸு. கவர்மெண்ட் ரீஅப்பாயிண்ட்ஸ் விஜய் பால் சர்மா ஆஸ் தி சிஏசிபி சேர்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஏசிபி அப்படின்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமிஷனுடைய சேர்மனாக விஜய் பால் சர்மாவை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டாக இந்த கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் அங்கே வந்து எப்போ சேர்மனாக ஜாயின் பண்ணுறாருன்னா ஜூன் 2016 ஜாயின் பண்ணுறாரு. லாஸ்ட் இயர் மே மந்தோட இவருடைய 5 இயர் டேர்ம் வந்து முடிஞ்சு ரிசைன் பண்ணிடுறாரு. லாஸ்ட் இயரே ரிசைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நவம்பரில் நவீன் பி சிங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்போது எகைன் இவரையே அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அதனால ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஒரு சில விளைபொருட்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருந்தோம் நம்ம. அந்த மாதிரி மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் செட் பண்ணுற கமிட்டி இருப்பாங்க. அந்த கமிட்டி ஃபைனலாக டிசைட் பண்ணி ஒரு ப்ரைஸ் சொன்னாங்கன்னா அந்த ஃபைனல் டெசிஷன் அப்படின்றது வந்து இந்த சிஏசிபியினுடைய சேர்மன் கிட்ட தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்றாங்க. அதாவது இந்த மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் செட் பண்ணுறதுல இந்த சிஏசிபி சேர்மனுடைய ரோல் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் அப்படின்றது வந்து 50% ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கமிட்டி செட் பண்ணி தான் இந்த மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஒரு கமிட்டி செட் பண்ணுவாங்க, இந்த கமிட்டி ஒரு ப்ரைஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஃபைனல் டெசிஷன் வந்து இந்த சிஏசிபி சேர்மன் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சுவாமிநாதன் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிட்டி தான் வந்து மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸுக்கு வந்து சொல்லியிருந்திருக்காங்க, எப்படி மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது A2 + FL அப்படிங்கிற மெத்தடில் தான் இதுக்கு முன்னாடி மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் அப்படின்றது செட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இதுதான் வந்து ஃபார்மர்ஸ் எல்லாருமே இந்த மெத்தடில் தான் எங்களுக்கு மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த A2 FL மெத்தடில் எப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 50% ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் ஃபைனல் டெசிஷன் எடுக்கல இன்னும். பட் இதுக்கு முன்னாடி அந்த A2 + FL மெத்தட் அப்படின்னா இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னா அந்த விவசாயி வந்து லோன் வாங்கியிருப்பாங்க, ஃபர்டிலைசருக்காகவோ இல்லை ஃபியூயலுக்காகவோ இல்லை மெஷினரிக்காகவோ லோன் வாங்கியிருப்பாங்க. அப்புறம் இந்த மெஷினரி காஸ்ட் எல்லாமே வந்து சொந்தமாக உங்ககிட்ட மெஷினரி இருக்குது அப்படின்னா அந்த மெஷினரிக்கான காஸ்ட் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கன்சிடர் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக ஒரு எக்ஸ்பெண்டிச்சரில் நம்மக்கிட்ட சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கன்சிடரே பண்ண மாட்டோம் நம்ம. இப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி சொந்தமாக மெஷினரி வச்சுருந்தாலும் சரி,
ஃபர்டிலைசருக்காக லோன்லாம் வாங்கியிருந்தாலும் சரி, லேண்டை லீஸ்க்கு எடுத்து விவசாயம் பண்ணாலும் அந்த லீஸ் அமௌண்ட்டும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அன்பெய்டு லேபர்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம காட்டுல விவசாயம் பண்ணும்போது நம்ம வீட்ல இருந்து அப்பாவோ அம்மாவோ அதுல போய் வேலை செய்யும்போது நம்ம அதை ஒரு கன்சிடராகவே பண்ண மாட்டோம். அவங்களுக்கு வந்து நம்மளும் அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டோம். வெளியில இருந்து ஒரு பர்சன் வேலை செய்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணும்னு யோசிப்போம். அதை வந்து நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர்ல சேர்த்துவோம். இப்போ நம்ம வீட்ல இருந்தே ஒருத்தவங்க வேலை செய்றாங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? அதெல்லாம் கூட கன்சிடர் பண்ணணும் அப்படின்றாங்க. அன்பெய்டு லேபர் ஆகட்டும், மெஷினு, லோனு, லீஸ் அமௌண்ட், இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் அப்படின்றது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சுவாமிநாதன் கமிஷன் சொல்லியிருந்தாங்க முன்னாடி. இந்த மெத்தடு தான் ஃபார்மர்ஸ் எல்லாருமே வேணும்னு சொல்றாங்க. பட் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ரொடக்ஷன் காஸ்டினுடைய 50% அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 50% வந்து மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதுக்கு இந்த விஜய் பால் சர்மா என்ன டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்றது இன்னும் கமிட்டி செட் பண்ணல. அந்த கமிட்டி செட் பண்ணி அந்த கமிட்டி இதெல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த விஜய் பால் சர்மா அவங்க வந்து என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து தான் மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா அந்த 3 ஃபார்முலாஸை வந்து திரும்ப பெற்றுக்கிட்டாங்க இல்ல, மோடி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, திரும்ப எடுத்துக்கிறோம் அது வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லியிருந்தாங்க இன்னொரு கமிட்டி செட் பண்ணுவோம் மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸுக்குன்னு சொல்லிட்டு. அந்த கமிட்டி தான் இனிமே வந்து டிசைட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் அப்படின்றது வந்து 1965 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு அமைப்புன்னு சொல்றாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான். நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். சவுத் இந்தியன் பேங்க் வான் தி யூஐ பாத் ஆட்டோமேஷன் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்டோமேஷன் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு குரூஷியல் டைம்ல கூட பேங்க்கினுடைய பிஸ்னஸ் எந்த விதத்துலையுமே பாதிக்காம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதை தான் சொல்ல வராங்க. இப்போ ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ கோவிட்லாம் வந்தபோது நிறைய பிரச்சனை வந்தது. நம்ம பேங்க் மட்டும் எப்பவுமே செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஏதாவது கிரிசிஸ் வரும்போது பேங்கினுடைய பிஸ்னஸ் எந்த விதத்துலையும் பாதிக்காம சிறப்பாக செயல்பட்டவங்களை அப்ரிஷியேட் பண்ணி தான் இந்த ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சவுத் இந்தியன் பேங்க்குக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியா அண்ட் சவுத் ஏஷியாவில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சவுத் ஏஷியாங்கும் போது ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அண்ட் நேபாள், இந்தியா, இந்த 4 கண்ட்ரீஸில் பெஸ்ட்டாக இந்த ஆட்டோமேஷன் ரிலேட்டடான விஷயங்களில் செயல்பட்டவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி இந்த அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் ஃபார் 2020 அனௌன்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது இது வந்து 3வது எடிஷனாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 2018 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 19, அப்புறம் இது வந்து 20வது வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 2020 வருஷத்துக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2018 இப்போ வந்து நேஷ்னல் இந்த நேஷ்னல் வாட்டர் அவார்ட்ஸ் அப்படின்றது வந்து வாட்டர் கன்சர்வேஷனில் பெஸ்ட்டாக செயல்படுற ஒரு மாநிலம் இல்லது பஞ்சாயத்து இல்லை டிஸ்ட்ரிக்கு வில்லேஜு இந்த மாதிரி அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக கொடுக்குறதான் இந்த அவார்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வாட்டர் கன்சர்வேஷனில் பெஸ்ட்டாக செயல்பட்ட மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜஸ்தான் இருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பிளேஸில் தமிழ்நாடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஜோனல் வைஸும் பிரிக்கிறாங்க. இப்போ பெஸ்ட் டிஸ்ட்ரிக் இன் நார்த் ஜோனு, பெஸ்ட் டிஸ்ட்ரிக் இன் சவுத் ஜோனு, ஈஸ்டர்ன் ஜோனு, அந்த மாதிரி ஜோன் வைஸும் பிரிக்கிறாங்க. மொத்தம் 11 கேட்டகரியில் 57 அவார்ட்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் இதில் வந்து உத்தரப்பிரதேஷ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூல் தான் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் டேபிளில் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காவேரிப்பட்டினம் தமிழ்நாடு, அந்த ஸ்கூல் தான் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது வாட்டர் கன்சர்வேஷனில் பெஸ்ட்டாக செயல்பட்ட ஸ்கூல் கேட்டகரியில் இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அர்பன் முனிசிபாலிட்டின்னு பார்க்கும்போது மதுரை வந்து செகண்ட் பொசிஷனில் இருந்தாங்க அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து 57 அவார்ட்ஸ்ன்றதுனால நிறையா அவார்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் அவார்ட்ஸ் மட்டும் இங்கே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே படிக்கணுன்னாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். இது முக்கியமானது மட்டும் படிக்கணுன்னாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு books and authors. A new book titled Mamta Beyond 2021 authored by the ஜெயந்த கோஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயந்த கோஷல் அப்படின்றவங்க வந்து மம்தா பானர்ஜி பயாண்ட் 2021 அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காங்க. இது ஹார்பர் கொலின்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்க வந்து அருணாவா சின்ஹா அப்படிங்கிறவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த புக்கை வந்து January 5 மம்தா பானர்ஜியினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் இப்படி ஒரு புக் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாதான் சொல்கிறாங்க.
புக் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ண போகிறது வந்து January 24 தான் இந்த புக் ரிலீஸ் ஆக போகுது. பட் இப்படி அவங்க பர்த்டே அன்னைக்கு நாங்கள் இப்படி ஒரு புக் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 2021 எலெக்ஷன் நடந்துச்சு இல்லை, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து மம்தா பானர்ஜி வின் பண்ணாங்க. பிஜேபி அங்கே வந்து ஜெயிக்க முடியல. அதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு அனலைஸ் பண்ணி இவங்க புக் ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இந்த பர்சன் அவங்க ஜெயந்த கோஷல் அவங்க வந்து ட்ராவல் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் இந்த புக் ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2021 வெஸ்ட் பெங்காலில் நடந்த எலெக்ஷன் தான் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு லாங்கஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்ச் 27 ஏப்ரல் 29 வரைக்கும் நடந்தது. 8 ஃபேஸாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே லாங்கஸ்ட் எலெக்ஷனாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இவங்க மம்தா பானர்ஜி எப்படி அந்த டாட்டர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா இப்போ பிஜேபி வந்து ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்றதுக்கான ரீசன்ஸையும் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ என்னன்னா அவங்க வந்து இந்த திரிணாமுல் காங்கிரஸினுடைய மெயினான லீடர்ஸ் அவங்க கிட்டலாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. அதுவும் பேராமிலிட்ரி அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக இந்த வெஸ்ட் பெங்கால் மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் இடம் பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இவங்க சரியா புரிஞ்சுக்கல. இன்னும் வந்து இவங்க இப்படி இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் இன்டர்வென்ஷன் அப்படின்றது வந்து அந்த ஓட்டர்ஸ்க்கும் பிஜேபிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை அதிகம் தான் பண்ணுச்சு. வெஸ்ட் பெங்கால் மக்கள் மனசை வந்து சரியா புரிஞ்சுக்காம பிஜேபி வந்து மூவ் பண்ணதுனால தான் இந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த 2021 நடந்த எலெக்ஷன்ஸை பத்தி தான் இவங்க சொல்றாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து நிறைய மம்தா பானர்ஜி பத்தின புக்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. பட் இந்த புக் பர்டிகுலரா 2021 எலெக்ஷன் நடந்த விஷயங்கள் பத்தி சொல்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் நியூஸ். சஃபாலி வர்மா அப்பாயிண்டட் as தி பிராண்ட் என்டோர்சர் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து யூஸ்வலாக பிராண்ட் அம்பாசிடர் பார்ப்போம். பட் இங்கே வந்து பிராண்ட் என்டோர்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராண்ட் என்டோர்சர் அப்படின்னா இப்போது ஒரு பொருளை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நானும் இந்த பொருளை யூஸ் பண்ணுறேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறது தான் என்டோர்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னா அந்த பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக பர்சனலாக ஒரு செலிபிரிட்டியை நம்ம அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், கேம்பெயின்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி பண்ணுவாங்க பிராண்ட் அம்பாசிடர்னா. என்டோர்சர்னா பர்சனலாக எனக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடாவில் அக்கௌண்ட் இருக்குது, இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்க, நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன், சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுறது தான் இந்த என்டோர்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சஃபாலி வர்மாவை போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொன்று சொல்லணும்னா பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இயருக்கு வந்து அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு 3 பிளாட்ஃபார்மில் அந்த பிராண்ட் அம்பாசிடரை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அவங்களுடைய ஃபேஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மு, எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மு, அதுக்கப்புறம் பிரிண்டட் பிளாட்ஃபார்மில் நம்ம அவங்கள அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அவங்க புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க இனாக்ரேஷனுக்கு, அந்த மாதிரி அவங்களை இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து அவங்கள சைன் பண்ணிப்பாங்களாம். பட் என்டோர்சர் அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தான் அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னா ஒரு வாட்டி எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணாலோ இல்லை ஏதாவது இனாக்ரேஷனுக்கோ அவங்க வரணும்னு கிடையாது. அவங்கள அங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவங்க ஃப்ளெக்ஸ் வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இவங்களுடைய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான் என்டோர்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது யூஸ்வலாகவே பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்றது வந்து யூத் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க, இவங்கள தான் ரெப்ரசென்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி, யூத்தை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ சஃபாலி வர்மா வந்து லாஸ்ட் 2 years தான் இவங்க பேரை கேட்காத யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப யங்கஸ்ட் பிளேயர், இந்தியாக்காக இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடுற ரொம்ப யங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் விமன் கிரிக்கெட்டில் வந்து 3 டெஸ்ட் மேட்சஸில் வந்து 3 6 அடித்தவங்க அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துருந்தோம் நம்ம. அதனால இப்போ இவங்கள வந்து ஒரு ஐகானாக யூஸ் பண்ணி பேங்க் ஆஃப் பரோடா வந்து அவங்களுடைய சேவைகளை ப்ரமோட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் லான்ச்சஸ் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் பாண்ட் சேல் அப்ராட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3-5 பில்லியன் ஒர்த் இருக்கிற ஆஃப் ஷோர் இன்வெஸ்டர் பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரைமரி நோக்கம் என்னன்னா இந்த பாண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ரீஃபினான்ஸ் பண்ண போகிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ பாண்ட் இஷ்யூ பண்ணுற மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ஃபியூ இயர்ஸ் முன்னாடியோ இதே மாதிரி பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த பாண்டினுடைய மெச்சூரிட்டின்றது வந்து நம்ம வரப்போகிற ஃபெப்ரவரியில் வந்து நிறைய பாண்டினுடைய மெச்சூரிட்டி ஆக போகுது அப்படின்றாங்க. அந்த மெச்சூரிட்டி ஆக போகிற பாண்டுக்கெல்லாம் திருப்பி இவங்க அமௌண்ட் பே பண்ணணும்ல, அதனால மறுபடியும் இப்படி ஒரு பாண்ட் இஷ்யூ பண்ணி அந்த பாண்ட் மூலமாக அமௌண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி மெச்சூர் ஆக போகிற பாண்டுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு $1.5 பில்லியன் ஒர்த் இருக்கிற பாண்ட்ஸ் வந்து ஃபெப்ரவரியில் எக்ஸ்பைரி ஆக போகுது. அதுவும் இன்டர்நேஷனல் பாண்ட்ஸு எக்ஸ்பைரி ஆக போகுது. அந்த பாண்டுக்கு அந்த மெச்சூர்ட் ஆக போகிற பாண்டுக்கு எல்லாமே அமௌண்ட் செட்டில் பண்ணுறதுக்காக இந்த பாண்டை புதுசாக இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டுடைய 10 years வந்து 10 years 30 years 40 yearsன்னு சொல்கிறாங்க.
இப்போ 10 இயர்ல வந்து இப்போ மொத்தமா 3லேருந்து 5 பில்லியன் வரைக்கும் இவங்க பாண்ட்ல மூலமா அமௌண்ட் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்தியாலேயே ஒரு பிக்கெஸ்ட் பாண்ட் பாண்ட் மூலமா அமௌண்ட் ரைஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பிக்கெஸ்ட் அமௌண்ட்னு சொல்றாங்க. அதாவது 1.5 பில்லியன் வந்து 10 இயர் பாண்டு மூலமா 1.5 பில்லியன் அளவுக்கு ரைஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. 1.75 பில்லியன் டாலர்ஸ் வந்து 30 இயர் பாண்ட் மூலமா ரைஸ் பண்ண போறதாகவும் 750 மில்லியன் வந்து 40 இயர்ஸ் பாண்டு மூலமா அமௌண்ட் ரைஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ இந்த 1.5 பில்லியன் அப்படின்றது வந்து 10 இயர் பாண்டுன்றதுனால அப்கமிங் அந்த பிப்ரவரியில மெச்சூர்ட் ஆக போற பாண்டுக்கு எல்லாமே வந்து இவங்க இதை செட்டில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அப்கமிங் 3 to 4 மந்த்ஸ்ல நிறைய லோனு அதுக்கப்புறம் டியூ எல்லாமே வந்து ரீபேமெண்ட் ஆகிறதுக்கு ஆச்சு. அதனால அதுக்கெல்லாம் செட்டில் பண்ணும் அப்படின்றது தான் முக்கியமான பிரைமரி எய்ம் இப்போ இந்த பாண்ட் இஷ்யூ பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ரீஃபினான்ஸ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்ஸ். RBI cancelled the authorization certificate of a Muthoot Vehicle Finance and Eco India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கம்பெனியினுடைய அத்தாரைசேஷன் சர்டிஃபிகேட்டை லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ண போறாங்க. அத்தாரைசேஷன் சர்டிஃபிகேட்டை வந்து கேன்சல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007க்கு கீழே சில நார்ம்ஸ் சில ரூல்ஸ் எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாததுனால இந்த லைசன்ஸை கேன்சல் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது இப்போ இந்த அத்தாரைசேஷன் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணுறது மூலமாக இந்த பிரான்ச் ரெண்டையுமே இழுத்து முடிவாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. இவங்க ஒரு பிஸ்னஸ் இப்போ ஒரு என்பிஎஃப்சியில் ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டாலே நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதுக்குள்ள. அந்த மாதிரி இவங்க பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் வந்து ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தான் இவங்க இந்த ரெகுலேட்டரி நார்ம்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாததுனால இந்த அத்தாரைசேஷன் சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் இவங்க இந்த ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பிஸ்னஸ் மட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த வேலட்ஸ்லாம் அமௌண்ட் போட்டு வச்சுக்கோ, மொபைல் வேலட்ஸு அதுக்கப்புறமா இந்த ஆன்லைன் வேலட்ஸு அப்புறமா இந்த ஸ்மார்ட் கார்ட்ஸு இன்டர்நெட் வேலட்ஸு பேப்பர் வவுச்சர்ஸு இந்த மாதிரி எல்லாம் அமௌண்ட்டை ரீசார்ஜ் பண்ணி வச்சுப்போம். நம்ம அதில் தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிப்போம் இல்லையா, அதுதான் ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்த மட்டும் இனிமேல் இந்த முத்தூட் வெஹிக்கிள் ஃபினான்ஸ் அவங்களும் இந்த எக்கோ இந்தியா இவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வந்து இப்போ எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா இந்த இந்த ரெண்டு இந்த கம்பெனியோட நேம் கேட்கலாம், இல்லைனா எந்த ஆக்டுக்கு கீழே இவங்க ரெகுலேட்டரி நார்ம்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதாவது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007க்கு கீழே தானே இவங்க வந்து இந்த ரெகுலேட்டரி நார்ம்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க அந்த மாதிரி சொல்ல வராங்க. அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த கம்பெனியில் முத்தூட் வெஹிக்கிள் ஃபினான்ஸ்லையும் எக்கோ இந்தியாலையும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண மர்ச்சன்ட்ஸ் இல்லை கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஆர்பிஐ அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 இயர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அமௌண்ட்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு Finance Minister releases monthly post-devolution revenue deficit grant to 17 states அப்படின்னு சொல்றாங்க. இந்த post-devolution revenue deficit grant அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட், ஸ்டேட்டினுடைய சப்போர்ட்காக கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டேட்டினுடைய ரெவென்யூக்கும் நம்மளுடைய செலவுக்கும் வந்து பற்றாக்குறை ஏற்படும் போது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான் இப்படி ஒரு போஸ்ட் எவல்யூஷன் ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரலாம்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த 17 ஸ்டேட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணவங்களும் அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் தான். இப்போ 17 ஸ்டேட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டினுடைய நிலைமை எல்லாமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி, அதாவது அந்த என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் கொடுக்கறதா, இந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத சாங்ஷன் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த 17 ஸ்டேட்டுக்கு வந்து 9,871 கோடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து 10th இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்றாங்க. இது வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தான். இந்த வருஷத்துக்கு 2021-22ங்கிற வருஷத்துக்கு மொத்தம் 17 ஸ்டேட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் முழுக்கவும் இந்த 17 ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் அமௌண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 17 ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 10 months ஆகுது. இது வந்து 10th இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2021-22 வருஷத்துக்கு இந்த 17 ஸ்டேட்டுக்காக சாங்ஷன் செய்யப்பட்ட அமௌண்ட் எவ்வளோனா 1,18,452 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த 10th இன்ஸ்டால்மெண்ட்ல தான் இப்போ இந்த 9,871 கோடி கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து மொத்தமாக 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 98,710 கோடி வந்து சாங்ஷன் பண்ணியாச்சு. இன்னும் 2 இன்ஸ்டால்மெண்ட் தான் பேலன்ஸ். இப்போ ஜனவரிக்கான இன்ஸ்டால்மெண்ட் இது கொடுத்துட்டாங்க. பிப்ரவரி அண்ட் மார்ச்க்கான இன்ஸ்டால்மெண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் இருக்குது இல்லையா, அது வந்து
பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்ஸை 2 இன்ஸ்டால்மெண்ட்ல பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் டெவல்யூஷன் ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட் அப்படின்றது வந்து இந்த வருஷம் 17 ஸ்டேட்டு கொடுத்தாலும் இது வந்து 5 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த வருஷம் 17 ஸ்டேட்டு கொடுத்தா அடுத்த வருஷம் வேற ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி 5 வருஷத்துக்கு வேற ஸ்டேட்ஸ் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. லாஸ்ட் இது வந்து 2025-26 ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் இந்த அமௌண்ட்ஸ் வந்து இந்த போஸ்ட் டெவல்யூஷன் ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்டேட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து இப்போ 17 ஸ்டேட்டு கொடுக்குறாங்க. லாஸ்ட் 2026 போது 6 ஸ்டேட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து ஆர்டிகல் 275 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் படி தான் இந்த அமௌண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸு. சி டிராகன் 2022 எக்ஸசைஸ் இந்தியா ஜாயின்ஸ் சி டிராகன் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சி டிராகன் எக்ஸசைஸ் அப்படின்றது இந்தோ பசிபிக்ல நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸு. இதில் வந்து இது வந்து யூஎஸ் தான் லீட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் நடத்த போகிறாங்க. அதில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம குவாட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு மலபார் எக்ஸசைஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா. யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, நம்ம 4 பேரும் சேர்ந்து மலபார் எக்ஸசைஸ் குவாட் கண்ட்ரீஸ். நம்ம கூட இப்போது கனடாவும் சவுத் கொரியாவும் ஜாயின் ஆயிருக்காங்க இந்த சி டிராகன் எக்ஸசைஸில். இது வந்து எங்கே நடக்குதுன்னா குவாம் அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸில் வெஸ்டர்ன் பசிபிக்கில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வார்ஃபேர் கேம்ஸ் மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் தான் இந்த வருஷத்துக்கான ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு டார்கெட்டை உருவாக்கி அந்த டார்கெட்டை ட்ராக் பண்ணுறது, அப்புறம் யூஎஸ் நேவியினுடைய சப்மரைன்ஸை ட்ராக் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன காம்படிஷன்ஸ் மாதிரி வச்சு அதில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது டிராகன் பெல்ட் அவார்ட் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து கனடா வந்து இந்த டிராகன் பெல்ட் அவார்டு அப்படின்றத வாங்கினாங்க. அதாவது லாஸ்ட் எடிஷன் ஆஃப் டிராகன் எக்ஸசைஸில் கனடா வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் இனிமேல் தான் நடக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 270 hours ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸ்கீம்ஸ் அண்ட் கமிட்டிஸு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ளாக்ஷிப் உஜாலா ஸ்கீம் கம்ப்ளீட்டட் 7 years. நம்ம உஜாலா ஸ்கீம்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அது வந்து 7 years இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க. உஜாலா ஸ்கீம் அப்படின்னா உன்னத் ஜோதி பை அஃபோர்டபிள் எல்இடிஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2015 January 5 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் இப்போ 7 years கம்ப்ளீட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் மூலமாக 36.78 crore எல்இடி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஸ்கீம் வந்த புதுசில் பார்த்துருப்போம். குண்டு பல்பு 2-3 கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இபி ஆஃபீஸில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த எல்இடி பல்ப்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் இருந்துச்சு இல்லையா. அந்த ஸ்கீம் தான் இது. அதுக்கப்புறமா அந்த ஒரு 2-3 ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கன்சியூமர் நம்பருக்கு 2 பல்பு இல்லை 3 பல்பு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம பல்பினுடைய விலை குறைச்சி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 300 ரூபாய்க்கு மேலே இருந்த பல்புலாம் வந்து 100 ரூபாய்க்கு கீழே வர ஆரம்பிச்சிச்சு. எல்இடி பல்ப்ஸ் அதிகமாக இந்த பல்பு ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கும் போது விலையும் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த பல்பு வந்ததுனால ஒரு 47,778 மில்லியன் கிலோவாட் ஹவர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து சேவ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்தில். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த பல்பு கொண்டு வராமல் இருந்திருந்தா நம்ம கிட்ட வந்து ஒரு 9,565 மெகாவாட் ஆஃப் எனர்ஜி வந்து டிமாண்ட் ஆயிருந்திருக்கும், ஷார்ட்டேஜ் ஆயிருந்திருக்கும். அதை கூட அவாய்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 386 கோடி டன்ஸ் ஆஃப் CO2 எமிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஒரு ஸ்கீம் வந்தது மூலமாக நம்மளுக்கு வந்து பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் எனர்ஜி வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இல்லாமல் இருந்திருப்போம். இப்போ வந்து இந்த பல்ப்ஸ் வந்தது மூலமாக எனர்ஜி சேவ் பண்ணுறோம், வீட்டுடைய எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் கம்மியாக இருந்திருக்கு இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸு. Chinese diplomat Zhang Ming takes charge as the charge of Secretary General of the Shanghai Cooperation Organization. Shanghai Cooperation Organization உடைய செக்ரட்டரி ஜெனரலாக இப்போ இந்த ஜாங் மிங் அவங்க வந்து சார்ஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து விளாடிமிர் நோரோவ் அப்படிங்கிறவரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாங் மிங் இவங்க வந்து செக்ரட்டரி ஜெனரல் அப்பாயின்ட் பண்றதுக்கு முன்னாடி சைனா டு யூரோப்பியன் யூனியனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து 2001 உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷனு. எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு. இதில் வந்து நம்ம இப்போ வந்து 8 மெம்பர் இருக்காங்க. இதில் நம்ம வந்து 2017 தான் நம்மளும் பாகிஸ்தானும் இதில் பெர்மனன்ட் மெம்பர் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா இப்போ இந்தியா, கசக்ஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்லாம் இருக்காங்க. பட் நம்ம வந்து 2017 தான் நம்மளும் பாகிஸ்தானும் இதில் மெம்பர் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2017 தான் இதில் பெர்மனன்ட் மெம்பர் ஆயிருக்கோம். ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இதோட பிரசிடென்சியை டேக் ஓவர் பண்ண போறோம்னு சொல்றாங்க. 2022-23 வருஷத்துக்கான பிரசிடென்சி நம்ம கிட்ட தான் வரப்போகுது. நம்ம தான் அடுத்த வருஷம் 2023 இந்த சம்மிட்லாம், ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சம்மிட்லாம் நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்
TS Tirumurthy assumes charge of United Nations Security Council Counter Terrorism Committee அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய 3 கமிட்டிஸினுடைய தலைமை வகிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டா. அதாவது இந்த மாதிரி கவுண்டர் டெரரிசம் கமிட்டி, அதுக்கப்புறம் தாலிபான் சாங்ஷன்ஸ் கமிட்டி, அதுக்கப்புறமா லிபியன் சாங்ஷன்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 கமிட்டியினுடைய தலைமை நம்ம தான் வகிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கவுண்டர் டெரரிசம் அப்படின்றது. அதனுடைய தலைமை இப்ப நம்ம பிரசிடென்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு சேர்மன்ஷிப் தான் வந்து இப்போ TS திருமூர்த்தி, நம்மளுடைய யுனைடெட் நேஷன்ஸ் இந்தியா டு யுனைடெட் நேஷன்ஸ் பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்த TS திருமூர்த்தி அவங்கள தான் இப்போ இதனுடைய சேர்மன் ஷிப்புக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து 15 மெம்பர் இருக்காங்க மொத்தமா. அதுல வந்து 5 பெர்மனன்ட் மெம்பர், 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ன்னு சொல்றாங்க. 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யாருன்னா இவங்க சைனா, பிரான்ஸு, ரஷ்யா, அப்புறம் யூகே, யூஎஸ், இவங்க 5 பேர் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அப்புறம் 10 நான் பெர்மனன்ட், நம்மலாம் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர் தான். 10 கண்ட்ரீஸ் 2 வருஷம் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க நான் பெர்மனன்ட் மெம்பரா. இப்போ நம்மளுடைய டேர்ம் வந்து டிசம்பர் 31, 2022 நம்மளுடைய நான் பெர்மனன்ட் அந்த டேர்ம் வந்து முடியுதுன்னு சொல்றாங்க. நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட சேர்ந்து ஒரு 4 கண்ட்ரீஸ், மொத்தமா 5 கண்ட்ரியோட டேர்ம் வந்து இந்த வருஷம் முடியுது. அப்புறம் அடுத்த வருஷம் வந்து இன்னொரு 5 கண்ட்ரியோட டேர்ம் முடியுது. அந்த மாதிரி நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ன்றதை வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்தி மாத்தி இவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ TS திருமூர்த்தி அவங்க வந்து இப்போ இந்தியாவுடைய பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு யுனைடெட் நேஷன் அப்பாயிண்ட் பண்ணப்படுறது. அவர் வந்து மே 2020 யுனைடெட் நேஷன்ஸ்னுடைய பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு. அதுக்கு முன்னாடி இவர் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னுடைய செக்ரட்டரியா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் 10க்கும் மேல கண்ட்ரீஸ்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஈஜிப்ட், இந்தோனேஷியா, மலேசியா, அப்புறம் பூட்டான், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவா ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். நம்ம இந்த கவுண்டர் டெரரிசம் கமிட்டியினுடைய சேர்மன்ஷிப் வந்து 1 வருஷத்துக்கு தான் ஹோல்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் நேஷனல் பிரைம் மினிஸ்டர் PM இனாகிரேட்ஸ் சித்ரா ரஞ்சன் நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இன் கொல்கட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சித்ரா ரஞ்சன் நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை கொல்கட்டால வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது செகண்ட் கேம்பஸ் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கேம்பஸ் இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க, செகண்ட் கேம்பஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா இந்த செகண்ட் கேம்பஸே வந்து இதுக்கு முன்னாடி இனாகிரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க மம்தா பானர்ஜி. எப்படின்னா இந்த கோவிட் குவாரண்டைனுக்காக இது ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்போ வந்து ஒஃபிஷியலா இந்த கேன்சர் சென்டருக்காக இனாகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 530 கோடி வர்த்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க செலவுலன்னு சொல்றாங்க. அதுல 75-25 ரேஷியோல வந்து இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் அனௌன்சஸ் 50% ரிபேட் இன் தி எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் ஃபார் தி பிரைவேட் டியூப் வெல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டியூப் வெல்ஸ் அப்படின்னா நம்ம போர்வெல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதனுடைய கரண்ட் பில்ல வந்து 50% கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இவ்வளோ நாள் வந்து ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து இனிமேல் 1 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இது மூலமா ஒரு 13 லட்சம் ஃபார்மர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி கரண்ட் பில்க்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல. அதனால இந்த உத்தரப்பிரதேஷ் பவர் கார்பரேஷன் லிமிடெட் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலமா ஒரு 11,000 கோடிக்கு மேல ஒரு வருஷமும் சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு ஸ்கீம் மூலமா இன்னொரு 1000 கோடி வந்து எக்ஸ்ட்ராவா செலவு பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ICAR SBI launches ட்ரைபல் இன்டர்வென்ஷன் ப்ராஜெக்ட் இன் ஆனமலை டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ICAR அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் சுகர் கேன் ப்ரீடிங் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூர்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன்ல நாலேஜ் எம்பவர்மெண்ட்காக ட்ரைபல்ஸ்க்கு ஒரு கேம்பெயின் ஒன்று கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆனமலை, அட்டக்கட்டி, வால்பாறை சைடு இருக்கிற ட்ரைபல்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ இந்த நாலேஜ் எம்பவர்மெண்ட்கான ஒரு கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் காம்பனன்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இந்த ஷெட்யூல்டு ட்ரைப் காம்பனன்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா ட்ரைபல் டாமினண்டா இருக்கிற ஒரு ஏரியால அவங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்கான முயற்சிகளை வந்து இந்த ICAR அப்படின்றவங்க வந்து ஆல்ரெடி நிறைய பக்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த அட்டகட்டியில வந்து இந்த ஷெட்யூல்டு ட்ரைப் காம்பனண்ட்டை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமா இப்போ வந்து இந்த நியூட்ரிஷன் கார்டனுக்கான சீடு, அதுக்கப்புறமா கிச்சன் கார்டனுக்கான சீட்ஸ், அப்புறம் ஃபார்ம் டூல்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ரேடியோ செட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ ரேடியோ செட் எல்லாம் கொடுக்கும்போது அப்டேட் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம், என்ன நடக்குது அப்படின்றத பத்தினா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இங்க 2 கம்யூனிட்டி ஃபோக்கஸ் பண்றாங்க.
நாகரூத்து அண்ட் ஓல்டு சர்க்கார்பதி, சின்னார்பதி அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற முக்கியமான 2 கம்யூனிட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ணி தான் இந்த ஸ்கீம்ஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற அதாவது அட்டக்கட்டி இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருக்கிற ட்ரைப்ஸ் அவங்க வந்து எலிஃபெண்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ட்ரைப்ஸை பாதுகாக்கிறதுன்றது வந்து நம்மளுடைய ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கிறதுக்கு சமமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ராஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் ஆஃப் கிரீன் எனர்ஜி காரிடார் ஃபேஸ் 2 அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீமை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க கேபினெட் கமிட்டி. இதுக்கு முன்னாடி ஃபேஸ் 1 ஸ்கீம், இது ஃபேஸ் 2 அப்படின்னா ஃபேஸ் 1 கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லையா. அந்த ஃபேஸ் 1 அப்படின்றது வந்து 2015-16 டைம்ல கொண்டு வந்தாங்க. அதாவது கிரீன் எனர்ஜியை நம்ம ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு காரிடார் மாதிரி இப்போ இன்டர் கனெக்ட் பண்ணுறாங்க, சிங்க்ரனைஸ் பண்ணுறாங்க எல்லா சோர்சஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜியும். இப்போ விண்டுலேருந்து தயாரிக்கிறதாகட்டும், சோலார்லேருந்து தயாரிக்கிறது, அப்புறம் தண்ணியிலேருந்து தயாரிக்கிற அந்த ரினியூவபிள் எனர்ஜி எல்லா சோர்ஸையும் வந்து நம்மளுக்கு சிங்க்ரனைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான். இப்போ செகண்ட் ஃபேஸில் வந்து ஒரு 10,750 சர்க்கியூட் கிலோமீட்டர் அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 27,500 மெகாவாட் ஆம்பியர் அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ஸையும் இந்த ஒரு ஸ்கீமில் ஃபேஸ் 2ல செட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது 2025லேருந்து இப்போ 2021-22 வருஷத்துலேருந்து 2025-26 வருஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ வந்து முக்கியமாக ஒரு 7 ஸ்டேட்டு தான் சொல்கிறாங்க. குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ்னு சொல்கிறாங்க. இது மொத்த அமௌண்ட் என்னன்னா 12,031 கோடி கிட்டத்தட்ட அவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த ஒரு செகண்ட் ஃபேஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது நம்ம வந்து 2030ங்கிற போது ரினியூவபிள் எனர்ஜியில் 500 மெகாவாட் 450 மெகாவாட் ஜிகாவாட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஹைக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட் ஃபார் தி கேண்டிடேட்ஸ் இன் தி போல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லையா. இங்கே உத்தரப்பிரதேஷ், கோவா, அப்புறம் பஞ்சாப், மணிப்பூர், உத்தரகாண்ட் இங்கெல்லாம் வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதை முன்னிட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ பண்ண போகிற இந்த சேஞ்சஸ் வந்து அந்த எலெக்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து அந்த கான்ஸ்டுவன்சியில் வந்து எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு லிமிட் செட் பண்ணியிருந்திருக்காங்க முன்னாடியே. அதில் வந்து இப்போ ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக எப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட்டில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா 2014 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் 2020 வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட்டில். இப்போ மொத்தமாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷனில் வந்து ஒரு கேண்டிடேட் எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னா 95 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம் பெரிய ஸ்டேட்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல 70 லட்சம் இருந்துச்சு, அது இப்போ 95 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம் ஒரு கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சின்ன ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா 54 லட்சம் முன்னாடி செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இப்போ வந்து 75 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம்னு சொல்கிறாங்க சின்ன ஸ்டேட்டில். பெரிய ஸ்டேட்ஸ் அப்படின்னா இந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா சொல்கிறாங்க. சின்ன ஸ்டேட்னா கோவா, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், இதெல்லாம் சின்ன ஸ்டேட்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், அதாவது லோக்சபா எலெக்ஷனுக்கு சொல்கிறாங்க. இதே அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட் வந்து 28 லட்சம் ருபீஸ் செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க பெரிய ஸ்டேட்டில். இப்போ வந்து 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்புறமா 20 லட்சம் வந்து சின்ன ஸ்டேட்டில் செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இப்போ 28 லட்சம் வரைக்கும் சின்ன ஸ்டேட்லேயே செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் 95 லேக்கா அப்பர் லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்கமிங் எலெக்ஷன்ஸ் ஆனால் இப்போ சொன்னேன் இல்லையா 5 ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டுக்கு இந்த சேஞ்ச் பண்ண ரேட்ஸ் வந்து அப்ளிகபிள், சேஞ்ச் பண்ண லிமிட்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரிவிஷன். கவர்மெண்ட் வந்து கமிஷன் ஃபார் தி அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ்னுடைய சேர்மனை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேர் வந்து விஜய் பால் சர்மா. அவங்களை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2016 ஜூனில் ஜாயின் பண்ணாங்க, 5 வருஷம் டேர்ம் முடிஞ்சு ரிசைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்களை அப்பாயின் பண்ணுறாங்க, இப்போ மறுபடியும் அவரே அப்பாயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் வந்து 1965 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்க்கு வந்து யூஐ பாத் ஆட்டோமேஷன் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 2021 அவார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் 3rd எடிஷன் வந்து 2020க்கான நேஷனல் வாட்டர் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கேட்டகரியில் உத்தரப்பிரதேஷ் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, ராஜஸ்தான் செகண்ட், அப்புறம் தமிழ்நாடு தேர்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2018 தான் வந்து இந்த வாட்டர் அவார்ட்ஸ் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாட்டர் கன்சர்வேஷனில் நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாநிலங்கள், மாவட்டங்கள், அப்புறம் கிராமங்கள் இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மம்தா பானர்ஜியை பற்றின ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மம்தா பயாண்ட் 2021 அப்படிங்கிற புக்கு எழுதினவங்க வந்து ஜனதா கோஷல் அப்படிங்கிறவங்க எழுதின புக்கு ஹார்பர் கொலின்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க.
அந்த புக்கை வந்து இப்போ ஜனவரி 24 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து அருணாவா சின்ஹா அப்படின்றவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா வந்து சஃபாலி வெர்மாவை பிராண்ட் என்டோர்சராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 3 to 5 பில்லியன் அளவுக்கு ஆஃப்ஷோர் இன்வெஸ்டார் பாண்டை வந்து இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 இயர் 30 இயர் 40 இயர் டென்யூரில் அந்த பாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமான பிரைமரி நோக்கம் என்னன்னா ரீஃபினான்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக பண்ணுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த முத்தூட் வெஹிக்கல் அண்ட் தி அசெட் ஃபினான்ஸ் லிமிடெட்னுடையவும் எக்கோ இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னுடையவும் சர்டிஃபிகேட் ஆஃப் அத்தாரைசேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீபெய்ட் பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து இனிமேல் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னா இந்த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007க்கு கீழே சில ரெகுலேட்டரி நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணும். அதை அவங்க ஃபாலோ பண்ண தவறுனதுனால அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் அத்தாரைசேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்ட் டெவல்யூஷன் ரெவென்யூ டெபிசிட் கிராண்டை வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வந்து 10வது இன்ஸ்டால்மெண்ட் 17 ஸ்டேட்டுக்கு 9871 கோடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் இது போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இந்த சி டிராகன் அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து யூஎஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நம்ம கூட சேர்ந்து இந்த குவாட் கண்ட்ரீஸ் கூட சேர்ந்து இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூஎஸ் கூட சேர்ந்து கனடா அண்ட் சவுத் கொரியாவும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இந்தோ பசிபிக் ரீஜனில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வெஸ்டர்ன் பசிபிக்கில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த உஜாலா ப்ரோக்ராம் ஸ்கீம் வந்து 7 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது 2015 லான்ச் பண்ண ஸ்கீமு 7 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜாங் மிங் அப்படிங்கிறவர் வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய செக்ரட்டரி ஜெனரலாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து விளாடிமிர் நோரோவ் அப்படிங்கிறவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. நெக்ஸ்ட் டிஎஸ் திருமூர்த்தி வந்து இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கவுண்டர் டெரரிசம் கமிட்டியினுடைய சேர்மன்ஷிப் ஹோல்ட் பண்ண போறாரு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இந்த கொல்கட்டாவில் வந்து சிட்ரஞ்சன் நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இப்போ உத்தரப்பிரதேஷில் வந்து ஃபார்ம் பில்லுக்கான கரண்ட் பில்லுக்கான ஃபார்மர்ஸ்க்கான கரண்ட் பில் இருக்கும் இல்லையா, அதில் வந்து 50% கம்மி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 ரூபா ஒரு யூனிட் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வந்து 1 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இனிமேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டியூப் வெல் சொல்கிறாங்க, போர்வெல் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சார்ஜ் வந்து கம்மியாகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சும் சுகர்கேன் ப்ரீடிங் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூரும் சேர்ந்து ஆனமலை டைகர் ரிசர்வ் அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ்க்கு வந்து ஒரு நாலேஜ் எம்பவர்மெண்ட்காக கேம்பெயின்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ ஷெட்யூல்டு ட்ரைப் காம்பனண்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டும் அட்டகட்டியில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரீன் எனர்ஜி காரிடார் ஃபேஸ் 2 வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேபினெட் கமிட்டி வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ட்ராஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் ரினியூவபிள் எனர்ஜி வந்து ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான். இதோட ஃபேஸ் 2 இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து 2015-14 லான்ச் பண்ணாங்க. இப்போ ஃபேஸ் 2 வந்து இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஓவரால் அலோகேஷன் எவ்வளோனா 12,030 கோடி 31 கோடி அலோகேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட் ஒரு கேண்டிடேட்டினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட் போலப்போ எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, லிமிட் மேக்ஸிமம் லிமிட். அதை வந்து இப்போ ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து சின்ன ஸ்டேட்டாக இருந்தால் பெரிய ஸ்டேட்டாக இருந்தால் 28 லட்சத்துலேருந்து முதல்ல 28 லட்சம் செலவு பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 40 லட்சம் செலவு பண்ணலாம்னு சொல்கிறாங்க. லோக்சபா எலெக்ஷனில் பெரிய ஸ்டேட்டுக்கு வந்து 70 லட்சத்துலேருந்து 95 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் 95 லட்சம் மேக்ஸிமம் லிமிட் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் நியூஸு. இன்னைக்கு 8 PM வந்து சாருடைய அன்அகாடமி ஸ்பெஷல் செஷனில் சிஏ ரிவிஷன் போயிட்டுருக்கு. ஐபிபிஎஸ் பியூ அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்க்கானது. அதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.